மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திசை. இன்றைய நேர்காணலில் நம்முடைய திமுக செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். பெரும்பான்மையான ஆதரவோட தாவேகா சட்டமன்றத்துக்குள்ள அவங்க நிரூபிச்சு ஆட்சியுமே உறுதி பண்ணிட்டாங்க. ஆனாலுமே நேத்து சட்டமன்றத்துல பேசும்போது உங்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கல அப்படிங்கறத உதயநிதி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கல அப்படின்னா 2006ல நீங்க என்ன பெரும்பான்மையான வாக்குகளோட தான் ஆட்சி செஞ்சீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காங்க. கூடவே டிஜிட்டல் முறையில ஏன் நீங்க தேம்பி தேம்பி அழுகுறீங்க, நாங்க டிஜிட்டலை சார்ந்து இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்டையுமே நேற்று ஒரு பதிவா போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க, பெரும்பான்மையான வாக்குல தாவேகா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. சரிங்க. எங்களை பார்த்து என்ன சக்தின்னு சொன்னாங்க? தீய சக்தி இல்லையா? அப்போ பெரும்பான்மையான வாக்கு வந்தது தீய சக்தியில இருந்தும் தான் அப்படிங்கறது அண்ணன் விஜய் இல்லைங்க, சாரி சிஎம் சார் விஜய் அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சோ ஒரு விஷயம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நேற்று சட்டப்பேரவையில பேசும்போது எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம், இதுதான் அரசியல் மாண்பு அப்படின்னு சொல்றது. சோ இவங்க எடுத்தெடுப்புல இவங்கள மாதிரி சட்டப்பேரவையில பேசாம வெளியே போய் வீட்டுல உட்கார்ந்து யோசிச்சு எக்ஸ் வலைதளத்துல இவரு போட்டாரா இல்ல இவரு யாராச்சும் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க போட்டாங்களா, இதெல்லாம் நான் பேசலீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாமலும் தெரியாதுங்க. ஒருவேளை சிஎம் சேர கூட போட்டிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப தெளிவா சொன்னார்ல, அதாவது எதிர்கட்சியா இருக்கும் போது எங்களுடைய விமர்சனம் நாங்க அதை செய்யதான் செய்வோம், அதுக்கு சரியான முறையில விடைகளை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, டிவிகேக்கு இவ்வளவு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அதை எதிர்த்து திமுக போட்டிருக்காங்கன்னு அவர் சொன்னாரு. எங்காச்சும் எல்லாரும் இன்னைக்கு நெட்டிசன்ஸ்க்கு அப்புறம் நிறைய இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே அப்படியே பயங்கரமா பேசுறாங்க, உங்களுக்கு 24% தான் 10% தான் அப்படின்னு எல்லாம். இதுங்க சார், நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறேன்னா, அவர் என்ன தெளிவா சொன்னார்ல, அதாவது 4 கோடி லட்சம் சொச்சம் வாக்குகள் மொத்தம் பதிவாயிருக்கு. அதுல 1,72,00,000 சொச்சம் வாக்குகள் டிவிகே போயிருக்கு. மீத இருக்கக்கூடிய 3,21,00,000 வாக்குகள் எதிர்த்து, அதாவது டிவிகே அரசை எதிர்த்து பதிவாயிருக்குன்னு தானே சொன்னாங்க. அதுல ரொம்ப தெளிவா சொன்னாரா உதயன் அவர்கள்? எந்த மாற்றமும் இல்லையே. திமுக விழுந்துச்சுன்னு சொன்னாரா? நீங்க சொல்றீங்க பெரும்பான்மை பெரும்பான்மை அப்படின்னு. அதுல இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா, அதாவது யார் ஆட்சிக்கு வந்தாலும், எப்பேற்பட்ட ஆள் ஆட்சிக்கு வந்தாலும், உங்க ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்ல ஸ்கூலை கட்டினவங்களே நாங்களாதாயா இருப்போம் அப்படின்ற மாதிரியே சொன்னார்ல. இத என்ன சிறுமை ஆட்சி அது ஏதோ சொன்னாரு, நீங்க இன்னும் சிறுமையான ஆட்சி, நீங்க மைனாரிட்டி அப்படின்னு சொல்றீங்க. சந்தோஷம்தான், நாங்க மைனாரிட்டியாவே இருந்துட்டு போறோம். இது எங்க ஐயா கலைஞர் ஆல்ரெடி சொன்ன டைலாக்குங்க. இன்னைக்கு அன்னைக்கே சட்டப்பேரவையில எங்க ஐயா கலைஞர் சொன்னதுதான் இன்னைக்கு எடுத்து நம்ம விஜய் அவர்களும் பேசியிருக்காரு அப்படின்னு தான் பாக்கணும். ஆனா அப்படி சொல்ற விஜய் அவர்கள் ஆப்போசிட்ல இருந்து கட்சியில வந்த ஒரு தலைவர், லைக் நான் நினைக்கிறது முஸ்லீம் லீக்கா இன்னொரு கட்சியில, அவரு சொன்னார்ல, சிறுபான்மையருக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க, பட் உங்களுடைய அமைச்சரவை, அதாவது முன்னணி அமைச்சரவை லிஸ்ட்ல ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கல. சோ அதையும் நீங்க பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாம் நான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் பார்த்தேன் நேற்று நடந்த சட்டப்பேரவையில நடந்த விஷயங்கள். இன்னொன்னு, இப்ப உங்களுக்கு 2006ல பெருசா ஆதரவு கிடைக்கல, 2026ல எங்களுக்கு இப்படி நீங்க சொல்லும் போது, அதுக்குதான் அண்ணன் ஒரு விஷயம் கேட்டாரு உதயண்ண, இது சேஞ்ச் ஆட்சின்னு சொன்னீங்க, ஏதோ சேஞ்ச் பண்றோம், மாற்றம் கொடுக்கக்கூடிய ஆட்சின்னு சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு 2006ல எப்படி ஆதரவு வந்துச்சுன்னா இருக்கட்டும், உங்களுக்கு இப்ப எப்படி சார் ஆதரவு வந்திருக்கு? இது ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கே, அதுவும் புஷ்பா பட பாணியில எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கே. ஒரு சோஃபா வருது, பின்னாடி இல்ல புது சோஃபா வருது, பின்னாடி புது சிஎம் அவர்கள் வராரு. அந்த சோஃபா ஏன் போகுது, அப்புறம் ஏன் சிஎம் போனாருங்கிறதுக்கு மட்டும் அண்ணன் சட்டப்பேரவையிலும் ஆன்சர் பண்ணல. அதான் நம்ம சிஎம் அண்ணன் சட்டப்பேரவையிலும் ஆன்சர் பண்ணல, வெளியே போயும் ஆன்சர் பண்ணல, எக்ஸ் வலைதளத்திலையும். அதை நம்ம நோட் பண்ணோம் இல்லைங்க இசை. ஏன்னா ஆதரவு வந்துருச்சு, அந்த ஆதரவு எப்படி வந்துருச்சு அப்படிங்கறதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு.
சோ நாங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டோம், இல்ல சிறுபான்மையருக்கு ஆதரவான கட்சி, இதெல்லாம் பேசுறது இருக்கட்டும். நீங்க என்ன சொன்னீங்க கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே? அதாவது நாங்க வந்து ஒரு தூய சக்தியா இருக்க போறோம், எங்களுக்கு ஊழல் ஆட்சியும் வேணாம், என்ன பாயாச ஆட்சியும் வேணாம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறீங்களே. இன்னைக்கு யார் வீட்டுக்கு சார் நீங்க போய் சால்வை போட்டுனீங்க? ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அதிமுக கட்சி. சொல்லுங்க. அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு வரவங்களை தான் நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லுறீங்க. இப்போ அந்த பிரிஞ்சு வரவங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்புமே இல்ல அப்படிங்கறதையுமே அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்படியா? அப்ப ஓட்டு யார் போட்டாங்க அவங்கள ஜெயிக்கிறதுக்கு? இதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணியில இருந்தவன். எனக்கு இது ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. இது நீங்க கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின்ங்க இசை. நானும் அதை நான் தெளிவா கேட்கணும்னு நினைக்கிறேன். இதேதான் அவர் நேற்றும் போட்டிருந்தார். அதாவது நாங்க இன்னைக்கு ஆதரவு பெற்றிருக்கோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆதரவு பெற்றிருக்கோம். இந்த கூட்டணி கட்சிகள் ஓட்டு போடாமையா திமுக வந்திருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. ஏன் அப்ப கூட்டணி கட்சிகள் இந்த இடத்துல திமுக காரன் ஒருத்தம் கூட இல்லையா? அவங்கள ஓட்டே போடலையா? என்ன பேசுறீங்க நீங்க? அதாவது ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு நல்ல மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறேன், நான் பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போறேன், பெரிய மாற்றத்தை கொடுக்க போறேன், நான் தான் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி வந்த நீங்க வந்த உடனேயே அதைத்தான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் புரிய வைக்கணும்னு நினைச்சாரு. வந்த உடனேயே உங்களுடைய ஸ்டாண்டே மாறிடுச்சு. ஆனா நம்ம அண்ணன் சொல்றாரு, கவுண்டமணி அண்ணன் சொல்ற மாதிரி அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி தானே நீங்களும் ஆயிட்டீங்க. உங்களுக்கு அந்த மேஜிக் நம்பர் வேணும்னு தெரிஞ்ச உடனே நீங்க யாருக்கிட்ட வந்து நின்னீங்க? இன்னைக்கும் நான் சொல்றேங்க, ஒரு தொகுதினாலும் ஒரு தொகுதி முக்கியம், ஒரு ஓட்டுனாலும் ஒரு ஓட்டு முக்கியம். இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் புரிய வச்சுட்டாங்க இல்லையா? அப்ப அதே மாதிரி உங்களுக்கு தொகுதி வரணும்ல, அந்த மேஜிக் நம்பர் 118 வரணும்ல. அந்த 118 வர வச்சது யாரு? எங்களுடைய திமுக கட்சிக்காரங்களும் தான் அங்க வேலை செஞ்சிருக்காங்க. போய் பாருங்க, ஒரு இடத்துலயும் அத்தனை கூட்டணி கட்சிகள் நின்னா கூட கூட்டணி கட்சிக்காரங்க வேலை செஞ்சிருக்காங்க. நாங்க கூட்டணி கட்சியை ஒருபோதும் எந்த நிலையிலும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் இல்லை. ஆனா அவங்களுக்கு எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்க நாங்களும் வேலை செஞ்சிருக்கோம். தலைவர் சொல்லிட்டாரு, எங்களுடைய கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக அத்தனை கூட்டணி கட்சிக்காரங்களையும் நாங்க அரவணைச்சுதான் வேலை செஞ்சோம். அதனாலயும் தான் அவங்க வெற்றியும் கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் பர்சன்டேஜ் போட்டு பார்த்தரலாமா? இல்ல, இது வந்து நான் கூட்டணி கட்சிக்காரங்களை தவறு சொல்லவே இல்லை, நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன். ஏன்னா இவங்களை பகடக்காயா வச்சுட்டு அண்ணன் சிஎம் அண்ணன் விஜய் அண்ணன் அவர்கள் இப்படி எல்லாம் பேசுறது சரியா தவறா? நீங்களே சொல்லுங்களேன். ஏன் இப்ப அவங்கள விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்கல்ல, அவங்களே இன்னைக்கு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே கேள்வி கேட்கிறாங்க. இவர் என்ன சொன்னாரு? வந்த உடனே யாருக்கிட்டையும் நான் கூட்டணி இல்ல, மக்கள் கூட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு வந்தாருல்ல. அப்போ நாங்க வந்து மக்கள் வந்து இவங்களை தேர்வு பண்ணி உட்கார வச்சோம். திரும்ப இவரு போய் என்ன பண்ணிருக்காரு? யாரை எதிர்த்து பேசினாங்களோ, யாரை பார்த்து பாயாசம் பாசிசம் எல்லாம் பேசினாங்களோ அவங்க கட்சியில இருக்கவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சேர்க்கிறாரு. இவர் எப்படி ஊழல ஒழிக்க போறேன்னு சொல்றாரு? இவர் எப்படி ஒரு நல்லாட்சி கொடுக்க போறாருன்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்கறதெல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டாங்களோ சாதாரண மக்களை யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இன்னொன்னு உதய நான் சொன்னது ரொம்ப கரெக்ட். மொத்தம் 234 தொகுதி தானே. 234 தொகுதியிலையும் நீங்க ஆளை நிறுத்தினீங்களா இல்லையா? கரெக்டா இல்லையா? 234 தொகுதியிலையும் டிவிகே சார்ந்த ஆளை நிறுத்தினீங்க. நீங்க தான் வேணும் அப்படின்னு சொன்னா 234 நீங்க தானே சார் வின் பண்ணிருக்கணும். உங்களுக்கு மக்கள் கொடுத்தது எவ்வளவு சார்? 108 தானே. அப்போ நீங்க வந்து அந்த அளவுக்கு தானே இருக்கீங்க. மிச்சம் இருக்கிற 126 உங்களை எதிர்த்து கொடுக்கப்பட்ட ஓட்டுகள். நாங்க இதுல வந்து பிஜேபியா இல்ல வந்து காங்கிரஸா இல்ல வந்து அதிமுகவா இல்ல திமுகவா அப்படி நாங்க சொல்லல. நீங்க வேணான்னு மக்கள் 126 தொகுதியில உங்களை நிராகரிச்சிருக்காங்க. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதானே ஃபேக்ட். இப்போ நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற கணக்குக்கே நம்ம வரலாம். இப்போ வந்து நீங்க சொல்ற கணக்கு படி நம்ம சதவீத விகிதமா எடுத்துக்கிட்டோம்னா தாவேக வேணான்னு 65% தான் நிராகரிச்சிருக்காங்க. ஆனா திமுக வேணான்னு 75% பேர் நிராகரிச்சிருக்காங்களே. அது இது எப்படி இந்த கணக்கு போட்டீங்க? இது எப்படி நீங்க கணக்கு போட்டீங்க? திமுக வாங்கின வாக்கு சதவீதமும் மீதி இருக்கக்கூடியவங்களும் தாவேக வாங்கின வாக்கு சதவீதம். நான் ஒரு கணக்கு சொல்றேன், கையில பென்சில் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கணக்கு சொல்றேன், அதை போடுங்க. 234 டிவைடட் பை 34.92 இது டிவிகே வாங்கின பர்சன்டேஜ். சரிங்களா? அப்ப அதுக்கு நீங்க பர்சன்டேஜ் போட்டு பாத்தீங்கன்னா 6.071% வரும். சரிங்களா? இப்ப திமுக தானே நீங்க எதிர்த்து பேசுறீங்க, உங்களுக்கு தானே பர்சன்டேஜ் இல்லைன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. திமுக நின்ன தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 170.
நாங்க வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளவு நீங்க சொன்னீங்க? 24.19. அப்போ 7.07%. உங்களை விட ஒரு பர்சன்டேஜ் நாங்க ஜாஸ்தியா தான் இருக்கோம். சரிங்களா? அப்ப அதையே நீங்க யோசனை பண்ணிதானே நீங்க பேசணும். இப்ப இதெல்லாம் இல்லாம நீங்க அப்படியே அப்படியே லாவிஷா பேசிட்டு போலாமா? இத கூட யோசிக்காம ஏதாச்சும் மக்கள் இருப்பாங்கல்ல. இன்னும் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு காமெடியா கூட கேட்டுட்டு இருந்தேன். என்னோட தம்பி அவங்க எல்லாம் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன், இதுல ஒண்ணும் பெரிய தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நான் அவங்க கிட்ட ஒண்ணு கேட்டேன், சரி தம்பி, நீங்க எல்லாம் விஜய் என்ன கொள்கையில் இருக்காருன்னு சொல்லுங்க. இல்ல விஜய் ஒருவர் பாத்துக்குவாரு, விஜய் சார் ஒருவர் பாத்துக்குவாரு. சரி, அவரு யார பேஸ் பண்ணி இங்க வந்திருக்காரு, அவரு யாரு மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்சி தலைவர் மாதிரி இருக்கணும்னு அவர் யாரு மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல விஜய் சார் ஒருவர் பாத்துக்குவாரு, எங்களுக்கு அவருதான் கட்சி தலைவர். இந்த மாதிரி வெறும் ஒரே அந்த பேக் ஹிஸ்டரின்றது ஒண்ணு கிடையாது. நான் பேக் ஹிஸ்டரி இருந்தாதான் நீங்க வரணும்னு நான் சொல்லல. நீங்க எம்ஜிஆரோட எப்பவுமே கோரிலேட் பண்ணிக்கிறீங்க. என்னால அதை ஒத்துக்க முடியாதுங்க. நான் திமுக தான், எங்க அப்பா திமுக தான், என் தாத்தா திமுக தான், நாங்க பரம்பரையா திமுக தான். என் வீட்டுல பேசுற ஒரு சொல்லும் திராவிடத்தை பத்தி தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு காலமும் எம்ஜிஆர விஜய் அவர்களோட என்னால கம்பேர் பண்ண முடியாது. நான் அப்படி பண்ணவே மாட்டேன். நான் இல்ல, தெரிஞ்சவங்க, அதாவது அரசியல் புரிஞ்சவங்க, ஏன் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் என்னங்க, அவரு ஒரு நடிக்க வரும்போது கூட அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் நடிக்க வந்தார். அவர் ஒரு நடிகர் அவரோட ஃபேம் வரும்போது அவருக்கு 40+ ஏஜ். அதை தாண்டி 15 வருஷத்துக்கு மேல ஒரு அண்ணாவினுடைய கொள்கையிலிருந்து வளர்ந்து ஒரு கட்சினா எப்படி இருக்கும், ஒரு கட்சியினுடைய கோட்பாடு என்ன, மக்கள் கிட்ட நம்ம எப்படி போய் அணுகணும், மக்களை எப்படி நம்ம ஆதரிக்கணும், அவங்களை எப்படி அரவணைச்சு கொண்டு போகணும், இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு அவர் முதல் பரங்கிமலையில நின்று சட்டப்பேரவைக்கு உள்ள போறதுக்கு எம்எல்ஏவா நிக்கும் போது அவரை ஜெயிக்க வச்ச சின்னம் உதயசூரியன் எம்ஜிஆர் அவர்கள். எல்லாரும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் சட்டப்பேரவைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சீனியரா அங்க உட்கார்ந்து இருந்தவர் எங்களுடைய முன்னாள் கழக தலைவர், என்னாலும் தமிழ்நாட்டு மக்களினுடைய தலைவரா இருக்கக்கூடிய திரு கலைஞர் அவர்கள். அவரை மாற்றவே முடியாது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நாங்க இன்னும் பெருமையா சொல்றதுக்கு காரணம் தெரியுமா? இன்னைக்கு சொல்றாங்க யங் சீஃப் மினிஸ்டர், யங் சீஃப் மினிஸ்டர். ஹூ செட் யங் சீஃப் மினிஸ்டர்னு? அதுக்கு முன்னாடி 44 வயசுலயே முதல்வர் ஆனவர் திரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். என்னங்க, அதாவது நாங்க எதையுமே இது பண்ணி சொல்லல. ஆனா இன்னைக்கு எப்படி ஒரு 2 படத்துல நடிச்சவங்க சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாது. திடீர்னு ஒருத்தர் வராருங்க, ஒரு படத்துல நடிக்கிறாரு, அந்த படம் ஹிட் ஆயிடுது, அந்த படம் பயங்கரமா ஓடுது, அதுக்கு நாங்க சூப்பர் ஸ்டார் பட்டம் தூக்கி கொடுத்துருவீங்களா? இல்ல இளைய தளபதின்ற பட்டம் தூக்கி கொடுத்துருவீங்களா? இல்ல அல்டிமேட்டிக் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை தூக்கி கொடுத்துருவீங்களா? முடியாது. அவருக்கு அந்த டைம் நேரம் சரியா இருக்கு. ஏன்னா இவர் ஏன் நேரம் சரியா இருக்குன்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இசை. உங்களுக்கு தெரியலனாலும் இங்க பாக்குற மக்களுக்கு தெரியும். ஏன்னா எதையா இருந்தாலும் நேரத்தை வச்சு கணிச்சு நான் என்ன ட்ரெஸ் போடணும், எங்க நிக்கணும், யாருகிட்ட பேசணும், எத்தனை வார்த்தை பேசணும், என்ன சைகை கொடுக்கணும், யாருக்கு எப்படி கமெண்ட் பண்ணணும், இல்ல எக்ஸ் வலைதளத்துல கூட நான் எந்த டைமுக்கு பதிவு போடணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாடு அப்படி போயிட்டு இருக்கா, இல்ல நாட்டுல இருக்க தலைவர்கள் அப்படி போயிட்டு இருக்காங்களான்னு நான் யாரையும் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கல. அப்படிதான் இன்னைக்கு சினாரியோ போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்தாச்சு அதுக்குன்னு சொல்லி இதோட இவர் முடிஞ்சதுன்னு இவங்க பேசுறாங்க, இது இவ்வளவுதான் பேசுறாங்க, அப்படி நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்கு நாங்க கிடையவே கிடையாது. பட் இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கணும்ல. இன்னைக்கு ஒரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த பிம்பம் எப்படி கிடைச்சது? நீங்க மக்களுக்காக போராடினீங்களா? மக்களுக்கு ஒரு இறங்கி நின்று ஏதாச்சும் பிரச்சனை பத்தி நீங்க பேசிருக்கீங்களா? இல்ல உங்களுடைய பேக்கப் என்ன? எப்படி உங்களை எப்படி தேர்வு பண்ணாங்க? நீங்க படத்துலதான் சார் நடிச்சிருக்கீங்க, படத்துல புரட்சியா பேசிருக்கீங்க, டயலாக் நீங்க பேசிருக்கீங்க, அதுல ஈர்த்திருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்கு. நம்ம ஆரம்பத்துல இருந்து எப்படின்னா, ஒரு டைம் இவங்க வந்தா இன்னொரு டைம் இவங்க வரட்டும், ஒரு டைம் டிஎம்கேவா, ஒரு டைம் ஏடிஎம்கே, சரி அதுக்கும் பேசுவீங்க. தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு, சரி இருக்கட்டும் சார், அப்போ எதிர்கட்சியா நின்று குரல் கொடுத்தது திமுக தானே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே. சோ இவங்க இப்ப சேஞ்ச், இப்ப எல்லா மக்களும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? மாற்றம் வரட்டுங்க, சேஞ்ச் இருக்கட்டும்ங்க, சேஞ்ச், அப்படிதான் சொல்றாங்க. சோ எதையுமே இவங்க செஞ்சது தப்பு, இவங்க செஞ்சது சரியில்லை அப்படின்னு யாரும் சொல்ல, சேஞ்சுக்காக நாங்க ஓட்டு போட்டோங்க அப்படின்றாங்க. அதுவும் இன்னைக்கெல்லாம் நான் நிறைய ரீல்ஸ் பாக்குறேன். அவங்க நிறைய ஒரு நடுநிலையாளர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, நடுநிலையாளர்கள்னா பத்திரிகையாளர்களை சொல்ல, மக்களை சொல்றேன். அவங்கள சொல்றாங்க, எனக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி எனக்கு எந்த மாதிரி ரீல்ஸ் ஃபீட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சுன்னா ஏன் ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது, ஓட்டு போடுங்கன்னு வந்துட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ இதுவாயா நீங்க கேக்குற மாற்றம்?
இதுக்காகவா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்கன்ற மாதிரி ட்வீட்ஸ் வந்து எங்களை யோசிக்க வைக்குது. நான் வந்து இப்போ நான் சொல்றேன், யாரும் தப்பு சொல்ல ஒரு இப்போ ஒரு விஷயம் கேள்வி. அப்போ வந்து ரீல்ஸ பார்த்துதான் மக்கள் வந்து வாக்கு செலுத்துனாங்களா? எனக்கு ரீல்ஸ் முன்னாடி எப்படி அப்படி வருது, இப்போ இப்படி வருதுன்னா? அப்படி அப்படி வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்குன்னு சொல்றேன். இப்ப ரீல்ஸ்னாலதான் ஓட்டு அது எப்படிங்க நம்ம ஒருத்தரை வந்து நம்ம அப்படியெல்லாம் கோட் பண்ணக்கூடாது. இப்ப ஓட்டுங்கிறது உங்களுக்கு உரிமை, எனக்கும் உரிமை. ரீல்ஸ் பாக்குறதுனால மட்டும் போய் ஓட்டு போட்டுறாங்க நம்ம யாரையும் அப்படி வந்து குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. ஏன்னா ஒரு ஒரு சொன்னது வந்துட்டு மக்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். நேற்று இல்ல சட்டமன்றத்துல பேசும்போது அதுதான் இந்த மாதிரி தப்பா பேசிடக்கூடாது. ரீல்ஸ்ல நீங்க கட்சி நடத்தாதீங்க, ரியல் லைஃப்க்கு வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஓட்டு போட்டவங்களை அவர் தப்பு சொல்லவே இல்லையே. இதுதான் நீங்க பாக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. வேணா அந்த விஷயத்த போய் போட்டு கூடி எல்லாரும் ரீகேப் பண்ணி பாருங்க. ரீல்ஸ்ல கட்சி நடத்தாதீங்க, வெளிய வந்து ஆட்சிக்கு அதான் ரியலா ஒரு ரியாலிட்டிக்கு வாங்கன்னு மட்டும்தான் அவர் சொன்னார். மத்தபடி எதுவும் இல்ல. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, சோஃபா போகுது வருது அப்படிங்கிறது இன்னைக்கு அதே ரீல்ல தான் ஓட்டிட்டே இருக்கு. அப்போ இவர் சொல்றாரு உங்க ரீல் அந்து போச்சுன்னு சிஎம் சார் விஜய் சார் சொல்றாரு. இப்ப இந்த சோஃபா மேட்டர்ல இவர் ரீல் அந்து போச்சுன்னு நாங்க சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அது அந்து போச்சு. இதுல வேற எனக்கு எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ நாங்க தான் வந்து அடிமட்ட மக்களை மேல கொண்டு வரோம், சாதாரண ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம், ஒரு சாதாரண ஒரு மனிதர்களுக்கு எல்லாம் என்ன நீங்க சாதாரண இசை நீங்களும் ஒரு ஆங்கர் உங்களுக்கு தெரியும், என்ன இவங்க சாதாரணமா யாருக்கு இவங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. என் வீட்டு டிரைவருக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டேன், அவரு எம்எல்ஏ ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் அவருக்கு துணை சபாநாயகரும் நான் கொடுத்துட்டேன். சரி, துணை சபாநாயகர்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா? ஒரு சபாநாயகருக்கு நீங்க ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னீங்க சார். அப்ப துணை சபாநாயகரும் அப்ப அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பதவிதான். இன்னொன்னு அவர் குட்டி ஸ்டோரி சொல்லும் போது அப்படியே பயமுறுத்துற மாதிரிலாம் சொன்னாரு. அதாவது மன்னர் ஆட்சி இருந்துச்சு, கைய புடிச்சு கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் உட்கார வச்சாங்க. இன்னொன்னு சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்றேன், அவருக்கு ஒரு ஸ்டோரியே இல்லையான்னு தெரியாது, என்னோட லெசனா கூட எடுத்துக்கலாம். அதாவது என்னோட லெசனா நான் கத்துக்கிட்ட லெசன் நான் சொல்ல வரேன். ஏன்னா எதுவா இருந்தாலும் இப்ப பார்த்துதாங்க பேச வேண்டியதா இருக்கு. அதை எடுத்து வேற மாதிரி இவங்க நிறைய செட் பண்ணிடுவாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அன்னைக்கு மன்னராட்சின்னு தெரியும் போது கைய புடிச்சு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க. இன்னைக்கு ஜனநாயக முறைப்படிதான் இங்க ஆட்சி நடக்குது, நீங்க தைரியமா வாங்க, உங்களுக்கு உறுதுணையா எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இருக்கிறோன்னு கெத்தா சபாநாயகரை கூட்டிட்டு வந்துதான் இத்தனை வருஷம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வரலாற்றுல நடந்துட்டு இருக்கு. அதனால மன்னராட்சின்னு திரும்ப வந்து இங்க நீங்க வந்து கிளாஸ் எடுக்க தேவையில்லை. அது நான் ஒரு விஷயம் தெளிவா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னோன்னு எனக்கு தோணுன விஷயம். ஏன்னா யாரையோ குத்தி காமிக்கிற மாதிரி எல்லாம் அவரு பேசலாமா? என்னங்க, இன்னைக்கும் மக்கள் தானே உங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நீங்களும் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா எங்க ஊருக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குங்க, எங்க ஊருக்குன்னு ஒரு மரபு இருக்கு. இன்னைக்கும் எத்தனை ஜென்சி தலைமுறை எவ்வளவு வந்தாலும் கோயிலுக்குன்னு போனா நாங்க புடவை கட்டிட்டு வாங்கன்னு எங்க அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, தலை நிறைய பூ வச்சுட்டு வாங்க சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து என்னுடைய பண்பாடு. அப்படிங்கும் போது நீங்க கோட் ஷூட் போட்டு வர்றது உங்களோட விஷயம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அது விமர்சனம் பண்ணவே இல்லை. பட் ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போற மாதிரியே எல்லா டைமும் வரணும்னு என்ன இருக்கு? இன்னைக்கு நாட்டினுடைய முதல்வர் சார், ஒரு முதல்வர் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை பறைசாற்றுற மாதிரி இருக்கணும். நீங்க ஏதோ ஒரு படத்துல பிளைட் ஏறும் போது கூட நான் வேஷ்டி கட்டிட்டு தான் ஏறுவேன்னு புரட்சி பண்ணி எல்லாம் பேசுறவங்க நீங்க. ஒரு சட்டப்பேரவை அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை சொன்னது. இது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எத்தனையோ விஷயம் பேசப்பட்டிருக்கு. இங்க நீங்க தனித்துவமா தெரியணும். ஏன்னா மன்னர்கள் தான் அப்படி யோசிப்பாங்க, நான் கிரீட வச்சுப்பேன், நான் தான் வால் வச்சுப்பேன், நான் தான் அதிகமா நகை போட்டிருப்பேன், எனக்குன்னு தனியா ராஜா சார் சேர் வேணும் அப்படின்னாலாம் மன்னர்கள் தான் நினைப்பாங்க. அதாவது உடனே வந்து கேட்கலாம், உங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு அப்படி வரலாமா? ஏங்க, அவரு ஒரு என்ன சொல்றது, எம்எல்ஏவா தான் பதவி ஏற்றார். அதுக்கப்புறம் அவருடைய ஒர்க் நல்லா இருந்துச்சு, அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அதை தாண்டி துணை முதல்வர் கொடுத்தோம். அப்பவும் எங்களுடைய தலைவர் வரும்போது அவர் என்ன ஒரு உடை, இது வந்து உடை நாகரிகமோ உடைய வந்து நான் பயங்கரமா மிகைப்படுத்தி பேசுறதெல்லாம் இல்ல. நான் கேட்கிற ஒரே கொஸ்டின், நம்மளுடைய ஊருக்குன்னு ஒரு பண்பாடு இருந்துச்சுல்ல, அது என்ன ஆச்சு? அப்போ ராஜான்னு நீங்க பேசும்போது, மன்னர்னு நீங்க பேசும்போது, அப்போ உங்களை மன்னர் மாதிரி தனித்துவமா காட்டிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு உடையில வரீங்களான்ற ஒரு கேள்வி எனக்கு ஆப்வியஸ்லி இருந்துச்சு. இன்னொன்னு, நீங்க அவங்கள குறை காமிச்சீங்கன்னா அவங்கள குறை சொல்லிதான் இத்தனை நாள் நீங்க வந்தீங்க, ஆட்சி பிடிச்சீங்க, அப்ப நீங்க சரியா இருக்க வேண்டியதானே?
நீங்க சரியா இல்ல அப்படிங்கிற கேள்வி எனக்கும் வரல. ஏன்னா நான் எப்பவுமே என் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னே வச்சுக்கோங்க. இது சாதாரண மக்கள். ஏன் எங்க வீட்லயே அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அப்படி நான் சொல்ல வரேன். அது ஒண்ணு எடுத்துக்கணும். இன்னொன்னு நான் அந்த துணை சபாநாயகர் விஷயத்துக்கு வரேன். ஒரு டிரைவருக்கு சீட்டு கொடுத்துட்டாரியா, சீட்டு கொடுத்து எம்எல்ஏவா ஜெயிக்க வச்சது மட்டும் இல்லாம அவரு துணை சபாநாயகராவே உட்கார வச்சிட்டாரியா. ஆனா இன்னைக்குதான் நெட்டிசன்ஸ் அதை தாண்டி யாரெல்லாம் நான் டிவி கேக்கு சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களே எடுத்து சோகமாவே ஸ்டேட்டஸ் வச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா உங்களை நம்பியா நாங்கெல்லாம் ஓட்டு போட்டோம், அதாவது துணை சபாநாயகர் சேர்ல உட்கார்றதுக்கு முன்னாடி இவர் எந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பிக்சர் இப்போ சமூக வலைதளத்துல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு போதை தடுப்பு, போதை ஒழிப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றோம். நம்ம துணை சபாநாயகர் சேர் பக்காவா பயங்கரமான ஒரு ட்ரெஸ்ல, அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல, எல்லாரும் போய் பார்த்தாலே நெட்ல அது தெரியும். அதுல அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு மேல அவர் வெறும் டிரைவரா மட்டும் இருந்தா அவர் பேர்ல எப்படி இவ்வளவு சொத்துக்கள், இவ்வளவு சொத்து மதிப்பு, எப்படி இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியல. அதையெல்லாம் யார் யாரெல்லாம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோ அவங்கதான் இது பண்ணும். எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. இவங்க ஏதோ ஒரு ரூட் போட்டு அந்த ரூட் மூலியமா தான் நம்மள அடிக்கிற மாதிரி இருக்கு. இது சாதாரண மக்கள் இது செய்யல. உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நான் சொல்றேன், உதயநிதி அண்ணா சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, ரீல்ஸ்ல ஆட்சி நடத்தாதீங்க. ஏன்னா இது அவங்களுடைய தொண்டர்களோ இல்ல இங்க இருக்க மக்களோ அந்த ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அனுப்புற மாதிரியும் எனக்கு தெரியல. எனக்கு மிகப்பெரிய டவுட் இருக்கு. மக்கள் இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அவ்வளவு ரீல்ஸ் அவ்வளவு இதெல்லாம் கிரியேட் பண்ணது இந்த ரூட் மாஃபியான்ற அவங்களோட கம்பெனி நேம் நிறைய வழிய வந்துட்டே இருக்கு. சோ இப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, அரசியல் எல்லாரும் பேசட்டும். அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களும் சாதாரணமானவங்க எல்லாம் கிடையாது. இன்னைக்கு உண்மையாலுமே அவங்க புரட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த விஷயம் வருது, இன்னைக்கு இவங்க செட் பண்ண எல்லா நெரேட்டிவும் இன்னைக்கு இளைஞர்களே உடைக்கிறாங்க. எப்பா நீ இப்படி சொன்ன, உன்னை நம்பி உனக்காக உன்னோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்துதான் நாங்க இப்படி ஓட்டு போட்டோம், ஆனா இது எல்லாம் மாற்றமா இருக்கு, இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு, இங்க எதுவுமே நீங்க சொன்ன மாதிரி நீங்க நடந்துக்கல, நீங்க சொன்ன எந்த அஜெண்டாவும் இங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள், முக்கியமா பெண்கள் எல்லாருமே விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருக்காங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் பாக்குறது. இப்போ ஒரு 4-5 நாள்லயே அது தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பாக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்தது. நல்லா நீங்க கண்டிப்பா அந்த துணை சபாநாயகருடைய அந்த பிக்சரை நீங்க போய் பார்க்கணும். அவர் வேற மியூசிக்கல் சேர் எல்லாம் விளையாண்டு இருக்காரு. யாரு வேணுமோ இங்க உட்காந்து பேசலாம்னு சொல்லி இவருக்குன்னு கொடுத்த சேர்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அதைய பேஸ்புக்ல செல்ஃபி எடுத்து போடுற அளவுக்கு தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கு. ஆனா அதுக்குமே நிறைய கமெண்ட்ஸ் ரொம்ப யங்ஸ்டர்ஸே போடுறாங்க, ஏப்பா அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு இடம், ஆனா அதைய கூட நீங்க இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்களான்னு இன்னைக்கு இருக்க நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு அரசியல் தொடங்கிட்டோம் அப்படின்னு. இப்ப நீங்க ஒரே ஒரு ஆளை வச்சு நீங்க ஒட்டுமொத்த அரசையுமே எடை போட்டு சொல்றீங்க. ஆனா இந்த அரசு வந்த உடனேயே 717 மதுக்கடைகள், வழிபாட்டு தலங்கள், கல்லூரி, பள்ளிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மதுக்கடைகளை மூடி இருக்காங்க இல்லையா, அதை நீங்க பார்க்க மாட்டீங்களா? 717 மூடிட்டாங்களாமா? அதை திரும்ப வேற எங்கேயும் ஓபன் பண்ண அறிவிப்பு விட்டுருக்குறாங்க, பாக்கலாம். அதுக்கப்புறம் அதை திரும்ப எங்கேயும் ஓபன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜியோ சைன் பண்ணிருக்காரா? அதையும் நம்ம கேட்கணும்ல. சரி, இவர் ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இது நரேட்டிவ் இந்த மாதிரி ஜியோ போட்டதே இல்லையா சட்டப்பேரவையில? ஏன் எங்களுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில 2023 நாங்களே ஜியோ போட்டு 500 கடைகள் மூடினதுக்கான அந்த ஒயிட் பேப்பர், இவங்க தான் எப்பவுமே கேட்பாங்களே டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்சி, அந்த மாதிரி விஷயத்த நாங்க காமிச்சிருக்கோம். நீங்க எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊரு மேட்டுப்பாளையம் தொகுதி காரமடையில மெயின் ரோட்ல இருந்த கடைய இன்னைக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லாம அதை உள்ள தள்ளி போட்டிருக்கோம். இல்லன்னு நாங்க சொல்லவே இல்லை. அதுக்கான ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு. இந்த பக்கம் வாங்க, அன்னூர் மெயின் ரோட்ல இருந்ததை குமாரவளைக்கு மாத்தி இருக்கிறாங்க கடையை. இதெல்லாம் டிஎம்கே பீரியட்ல நடந்தது. சோ அதுக்கப்புறமா இது அவினாசி ரோட்ல மெயின்ல இருந்ததையும் அதையும் உள்ள ஒரு காட்டுக்குள்ள மாத்திருக்காங்க. எல்லாமே நடந்திருக்குது. இங்க ஏதோ சரி இதே மாதிரி இந்த ஸ்கூல் கிட்ட, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, இல்ல நீங்க சொன்ன மாதிரி கோயில் கிட்ட இதுக்கு முன்னாடி யாருமே மாத்தலையா? யாருமே செய்யலையா? இந்த மாதிரியான தப்பான இன்னைக்கும் சமூக வலைதளத்துல வந்துட்டு இருக்கா ஒரு சில இடத்துல எல்லாம்.
இன்னும் இந்த இடத்துல இருந்து மாத்தல, நீங்க காலையில 6 மணில இருந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்க தான் வந்து உங்களோட ஆட்சி மாறணும்னு எல்லாத்தையும் நான் மாத்திடுவேன் எல்லாம் பேசுனீங்களா, பச்சை கையெழுத்தெல்லாம் இதெல்லாம் போட்டீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியே பரவாயில்லையே, 4 நாள்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா கூட உடனே வந்து நிப்பாங்க, எங்க கவுன்சிலரோ இல்ல இங்க இருக்கக்கூடிய அந்த வார்டு செயலரும் வந்து நின்று என்னென்னாச்சும் கேள்வி கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு யாருகிட்ட போய் நான் அணுகிறதுனே தெரியல அப்படின்னு பொதுமக்கள் கேட்கிறாங்க. இது எல்லாமே இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா நீங்க ரூட் மாஃபியா இல்ல வேற ஏதோ ஒரு மாஃபியால இருந்து என்ன ரீல்ஸ் நீங்க போட்டாலும் மக்கள் இன்னைக்கு ஒரிஜினல் ரீல போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, ஒரிஜினலா நடக்கிற விஷயத்த வீடியோ எடுத்து இன்னைக்கு பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் அதை தாண்டி உங்க இன்ஸ்டா பேஜ்லயும் அவங்களே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கான்னு தான் சார் நீங்க பாக்கணும். இனிமேல் தான் சார் உங்களுக்கு ஒர்க்கே ஜாஸ்தி ஆக போகுது சிஎம் சாருக்கு. சோ அப்ப அந்த விஷயம் இருக்குல்ல. சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஆட்சியிலயுமே 500 தலா மதுக்கடைகளை வந்து மூடி இருக்காங்க. அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2017 வரும்போது கூட ஒருமே மூடி இருந்தார். இப்ப என்ன கேள்வி, இன்னொரு கேள்வி எழுது அப்படின்னா, இத்தனை மதுக்கடைகள் வந்து மூடப்பட்டிருந்தது அப்படின்னா அதோட வருமானம் வந்து குறைஞ்சிருக்க தானே செய்யணும். அதை விட அதிகமாயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ இத நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எங்கிட்ட நான் சொல்றத நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி, நீங்க போய் நெட்ல சும்மா அடிச்சு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய வருமானம் இது வரைக்கும் எதுல வந்துட்டு இருக்கு என்ன அப்படிங்கிறது. அப்படி நீங்க போய் பார்க்கும்போதே 2021 எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஸ்டேட் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற அந்த வருமானத்துல தான் இது வரும். அதுல வந்து உங்களுக்கு 7% இருக்கு. அதுலதான் டாஸ்மார்க்கினுடைய வருமானமும் வரும். ஆனா அது இன்னைக்கு உங்களுக்கு 6%, அதாவது 1% கம்மிதான் இருக்கு நம்மளோட, அதாவது டிஎம்கே ஆட்சியில அது கம்மிதான் இருக்கு. இந்த டேட்டா ரிப்போர்ட்டிங்லாம் நாங்க ரொம்ப தெளிவா வச்சுப்போம். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய வருமானத்தை நாங்களும் செக் பண்ணி பார்ப்போம்ல, அதுக்காகவே. அப்போ நீங்க 2025, 26க்குள்ள, அதாவது 24, 25 எடுக்கும்போது உங்களுக்கு 6%, அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது இதுல மது விற்பனையில வெறும் மது பாட்டில் விற்பனை பண்றாங்க அப்படின்னு மட்டும் நீங்க எடுத்துக்க கூடாது. இதுல தொழிற்சாலைக்கு போற மதுக்களும், அதாவது தொழிற்சாலையில மேனுபேக்சரிங்காக போற ட்ரக்ஸும் இருக்கும். அப்புறம் மெடிசன்ஸ் உற்பத்தி பண்றதுக்கு அதுக்கான ட்ரக்ஸ் யூஸ் பண்ற யூசேஜ், அதுக்காக வாங்கப்பட்ட விஷயங்களும் இதுல அடங்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு 6% இருக்கு. அதுக்கும் மேல இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாமே கமர்ஷியல் அப்படிங்கிறதுக்குள்ளதான் வரும். அப்ப டிஎம்கே கவர்மெண்ட் கமர்ஷியலா வருமானம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 70.5%. அதே ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து எவ்வளவு எடுத்துட்டு இருந்துச்சு வருமானம் அப்படின்னா 74.7% எடுத்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஏடிஎம்கே கவர்மெண்டோட தான் நான் கூட்டணி போடுவேன்னு சொல்லி விஜய் சாரு சோஃபா முன்னாடி போகும்போது பின்னாடியே போய் அவர் நின்னாருன்னு நீங்க நோட் பண்ணிக்கணும். இது நான் சொல்லிங்க, டிவியில பார்த்ததை நான் சொன்னேன். அடுத்தது ஸ்டாம்ப் பேப்பர், அந்த இதுலயும் நம்மளுக்கு வருமானம் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. அதை தாண்டி மோட்டார் இதுல நம்ம அதிகம் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல உங்களுக்கு 5% தான் இருந்துச்சு. ஆனா இந்த மோட்டார் வாகனம் உற்பத்தி அதுல கூட இடையில லாஸ்ட் இயர் நம்மளுக்கு வந்துச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி டெவலப்மெண்ட், அதாவது மேனுபேக்சரிங்ல சூப்பர் சென்னைன்னு கிரேட் வாங்கி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, ஃபாரின்ல இருந்து வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அந்த அளவுக்கு இங்க மோட்டார் வாகனம் உற்பத்திகள்லாம் வந்து நல்லா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கான அதுவும் 41% எடுத்து இந்தியாவிலே முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறதையும் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மோட்டார் அது மூலமா சேல்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு 6.5%, அதுல ஏடிஎம்கே கவர்மெண்ட் 5.5% தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இது சொன்ன அந்த ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் அதுல வந்து நீங்க பார்க்கும்போது அதான் 6% நம்ம 7% ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அதர் மிச்சம் எல்லா வருமானம், இந்த டிரான்ஸ்போர்ட் அதை தாண்டி மிச்சம் டாக்ஸ் அந்த மாதிரி எல்லா வருமானத்துல எடுத்து பார்க்கும்போது நம்ம 2.9% வச்சிருந்தோம். ஏடிஎம்கே கவர்மெண்ட் 1.4 தான் இருந்துச்சு. சோ இதெல்லாம் எடுத்து இது எல்லா மக்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா இதுலதான் வருமானம் வந்துச்சு, இத்தனை நாள் இந்த பணத்தை வச்சுதான் இந்த கவர்மெண்ட் ஏதோ பண்ணுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு. இதெல்லாம் இல்ல. அதை தாண்டி இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. இன்னைக்கு பெண்கள் தொழில் முனைவோர்ல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. பெண்களினுடைய கல்வி உயர்கல்வியில தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கான வேலை வாய்ப்புல, அதுவும் ராணிப்பேட்டையில எல்லாம் உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பெண்கள் தான் வேலை செய்யணும்ன்ற பாண்டே நம்ம சைன் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போறதில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 43%. தேசியத்தை விட தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை விஷயத்துல நம்ம நம்பர் 1ங்கிற இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதை விட எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டது என்ன தெரியுங்களா இசை,
இவரு பதவி ஏற்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினது அதுவுமே எல்லாரும் சொல்றாங்க இவருதான் வந்து ஓப்பன் ஸ்டேஜ்ல இருந்து பந்தாவா பதவி ஏற்றிருக்காரு. இதெல்லாம் இல்லைங்க. அதாவது ஐயா கலைஞர் அவர்கள் 7,000 கோடி ரூபாய் கடனை, விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன்னு முதல் கையெழுத்து போட்டது அத்தனை மக்கள் முன்னாடி. நாங்க அன்னைக்கே அந்த சீனை நடத்திட்டோங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்கும் புரியணும். வரலாறு நம்மளுக்கு பெருசு சார். நாங்க வந்து பந்தாவுக்காக உங்களை மாதிரி பந்தா விட்டுட்டு நாங்க சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. நாங்க மக்களுக்காக செஞ்சதை நாங்க சொல்றோம். நீங்க இனி என்ன செய்ய போறீங்கன்னாச்சும் அட்லீஸ்ட் நீங்க சொல்லணும். இப்பவே நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க வந்தா 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ. நீங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ. எந்த ஏன்னா எங்களை அப்படித்தானே நீங்க மென்ஷன் பண்ணீங்க. 1000 ரூபாய் கொடுக்கும்போது நீங்க ஏன் அப்படி பண்ணல, நீங்க ஏன் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கல. ஏங்க நாங்க வரும்போதே கொரோனா இருந்துச்சு. 2021 மே 7 பதவி ஏற்கும் போது கொடிய கொரோனா நோயினால பாதிக்கப்பட்ட மக்களை எப்படியாச்சும் தேற்றி கொண்டு வரணும்ன்ற நிலையிலதான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. ரொம்ப ஈஸியாலாம் பதவி ஏற்றுக்கல. மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையிலதான் பதவியை ஏத்தாரு. ஏத்துட்டு வந்து எந்த முதல்வரும் செய்யாதது. இதெல்லாம் மறந்துடவே கூடாதுங்க. என்னமோ இன்னைக்கு வந்து இவர் பெஞ்ச புடிச்சு தூக்குனாரு, என்ன ஒரு மாண்பு அப்படின்லாம் பேசுறாங்க. நான் இப்போ சொல்றேன், அவரை குறை சொல்லணும்னு நாங்க பேசல. ஆனா இன்னைக்கு இருக்கிற சிஎம் சாரை நீங்க இவ்வளவு கொண்டாடுனீங்கன்னா நாங்களாம் எவ்வளவுங்க கொண்டாடுறது. உண்மையாலுமே கொரோனா நோயால பாதிக்கப்பட்ட மக்களை டாக்டர்ஸ் பாக்குறதுக்கு போய் பயந்தாங்க. நர்ஸ் பார்க்கும் போதே அத்தனை என்ன சொல்றது, அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுதான் போய் பார்த்தாங்க. அதை தாண்டி அவங்க சொந்தக்காரங்களே போய் பார்க்கல. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டினுடைய முதல்வர் வந்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் என் மக்களை நான் பார்ப்பேன்னு சொல்லி அந்த பிபிடி உடை அணிஞ்சிட்டு எங்க ஊர் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில தான் வந்து கொரோனா நோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த வார்டுக்கு போய் சென்று பார்த்த ஒரே முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர், அது முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னா. இதுக்கு மேல ஒரு என்ன மனிதாபிமானம் வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது புரியல. இப்போ நிறைய ரீல்ஸ் இதெல்லாம் போடும்போது இதை விட ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசணும். அதுல நான் சொல்ல வந்ததுதான், கஜானாவிலே தொடச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஞாபகம் இருக்கீங்களா இது? ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். 2021 அதை நேற்று கூடி சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டுதான் போனாரு. அதாவது ரொம்ப எங்களுடைய ஜிடிபி லெவல் வந்து 0.7 தான் இருந்துச்சு. அதை ஏற்றி நாங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். நான் இன்னும் தெளிவாவே சொல்றேன். 2021 நம்ம தமிழ்நாட்டினுடைய வருமானம் 19 லட்சம் கோடி தான். சரிங்களா? அதாவது 2021 கொரோனா பீரியட்ல நாங்க பதவி ஏற்கும் போது அதிமுக விட்டுட்டு போன வருமானம் 19 லட்சம் கோடி. ஆனா கஜானா தொடச்சு வச்சிருக்குன்னு நீங்க பில்டப் கொடுத்து பயங்கரமா கத்தி பேசுறீங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ற சிஎம் சார், நீங்க போய் எடுத்து பாத்துக்கோங்க. இல்ல யாரெல்லாம் இங்க கீழே வந்து கமெண்ட்ல அப்படியே பயங்கரமா பேசுவீங்களா, நீங்களுமே கூகுள் சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. 2025, 26 அந்த பீரியட்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருந்த வருமானம் அப்படிங்கிறது 36 லட்சம் கோடி ரூபாயில தான் நம்ம விட்டுட்டு போயிருக்கோம். இதுல இருந்து ஒரு பைசா கம்மியாக கூடாது. இதுல இருந்து உயர்ந்துட்டு தான் போயிட்டே இருக்கணும். இது வரணும். இதை சாதிச்சிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் நிறைய இருக்கு மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கொண்டு வந்தோம். சொல்லுங்க சார். இல்ல இப்போ நீங்க சொல்லும் போது கஜானா காலி ஆயிடுச்சுன்னு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதா நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா இதே விஷயத்தை தான் 2021 நம்ம முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்களுமே குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அவங்க சொல்லும் போது மட்டும் சரியா இருந்ததா? ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் போது அதை குறிப்பிடல. வந்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே அதுக்கான டேட்டா இருக்கு. நான் இப்ப அதனாலதான் ரொம்ப தெளிவா சொன்னேன். நம்மளோட ஜிஎஸ்டிபி பொருளாதார வளர்ச்சி 0.7% இருந்துச்சு. சரி, அதையும் ஒத்துக்கிறோம். அப்போ முடியும் போது அவங்களுக்கும் கொரோனா இருந்துச்சு, ஒத்துக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம இப்ப விட்டுட்டு போகும்போது நம்மளுடைய பொருளாதார நிலை என்ன? ஒன்றிய அரசு அவ்வளவு பிரச்சனை கொடுத்துச்சு. இன்ன வரைக்கும் கல்விக்கான நிதி இல்ல. இன்னைக்கு 100 நாள் வேலையை தொடங்க போறாங்கன்றாங்க. அதுக்கான நிதி முழுசா வந்து சேரல. இன்னைக்கு நம்மளுடைய பேரிடருக்கு நிதிகள் சரியா கொடுத்து வரல. நம்மளுடைய ஜிஎஸ்டி வரி பகிர்வு சரியா நமக்கு கிடையாது. மெட்ரோ ட்ரெயினுக்கு காசு கேட்டா காசு கொடுக்கல. இத்தனை மாதிரி நிறைய பிரச்சனைகள். அதாவது பட்ஜெட்ல இந்தியா, அதாவது பார்லிமெண்ட்ல பட்ஜெட் படிக்கும் போது தமிழ்நாடுன்ற பேரே இல்ல. இத்தனை பிரச்சனை இருக்கும் போதும் ஒரு அரணாக நின்று திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து 2 ஆண்டா, அதாவது 2024-25 11.19% பொருளாதாரத்தில் நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருந்துச்சு. இன்னைக்கும் நாங்க விட்டுட்டு போகும்போது 10.83%. ஏன்னா உங்களுக்கு அந்த பீரியட் ஹாஃப் பீரியட் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது 10.83% தொடர்ந்து 2 இலக்குல தானே விட்டுட்டு போயிருக்கோம்.
இன்னைக்கும் பொருளாதாரத்துல நம்பர் 1 மாநிலம் தானே. 2021 நம்பர் 1 மாநிலமா இருந்துச்சா? இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்பர் 1 மாநிலமா இருக்கும்போது கூட நீங்க குடுக்கறேன்னு சொன்ன 2500 ரூபாய் பணம் கொடுக்கல. ஆனா அன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கும்போது கொரோனானால பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு 5000 கொடுங்கன்னு சொல்லும் போது எடப்பாடியார் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது ஆட்சிக்கு அவ்வளோ நிதி நெருக்கடி இருந்தும் அவ்வளவு பிரச்சனை இருந்த போதும் விடியல் பயனுக்கு தன்னுடைய முதல் கையெழுத்தை போட்டவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதை தாண்டி ஒரு குடும்ப அட்டைதாரருக்கும் 4000 ரூபாய் கொரோனா நிவாரண தொகை கொடுக்கிறேன்னு சொல்லி அதை வெற்றிகரமா கொடுத்து முடித்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணுமா வேணாமா? நாங்க டேட்டாவோட தானே சொல்றோம். 21ல இதுதான்ப்பா ஜிஎஸ்டிபி, இவ்வளவு பொருளாதார நிலை இருந்துச்சு, தமிழ்நாடு இந்த லெவல்ல தான் இருந்துச்சு. ஆனா 2006ல நாங்க விட்டுட்டு போகும்போது பொருளாதாரத்தில் நம்ம தான்ப்பா நம்பர் 1 மாநிலம், அதை தாண்டி இவ்வளவு வருமானத்துலதான் நாங்க உங்களுக்கு விட்டுட்டு போறோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சோம். இது மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சுமே நீங்க கடனா இருக்கு, ரொம்ப கடன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு திரும்பவும் அதே பேச்சு பேசுனீங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தான் ஜெயிச்சிருவீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, மக்கள் மேல ரொம்ப அதீத நம்பிக்கையும் வச்சிருந்தீங்கல்ல, மக்கள் அவங்களை தேர்வு பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்டே தெரியும்னு சொல்றாரு விஜய் அவர்கள். அவங்க கூட இருக்கக்கூடிய அப்படி பயங்கரமான அமைச்சரவை பட்டியல் அடாடாடாடா எல்லாருமே பாத்தீங்கன்னா தூய சக்தி தான். அவங்க அமைச்சரவையில் இருக்கிறவங்க எல்லாம் சாமி பயங்கரமான தூய சக்தி. ஏன்னா யாருக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு கூட கிடையாது. நீங்க வேணா பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. கூட இருக்கிற அண்ணன் புசியானந்த அண்ணன் அவர்கள், அவர் மேல எவ்வளவு கேஸ் இருக்குது, அவர் எத்தனை பிரச்சனை, அதுக்கு பக்கத்துல உட்காந்து இருக்காரே ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படியே. இன்னைக்கு அவர் குடும்பம் தான் 3 கட்சியை நடத்தி எப்படியாச்சும் தமிழ்நாட்டை ஆட்டையை போடணும்னு உட்காந்து இருக்காரு. எனக்கு விஜய் சார் மேல கூடி வருத்தம் இல்லைங்க, அவருக்கு பாவம் இந்த விஷயம் தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை ஏதாச்சும் பண்ணிடக்கூடாதுன்ற விஷயம் கூட இருக்கு. இன்னைக்கு இவர் மருமகன் ஒரு கட்சியில இருந்தாரு, அவங்க மாமியார் அவங்க ஆப்போசிட்ல போய் இவங்க என்டிஏ கூட கூட்டணி போட மாட்டாங்களா, அவங்க மாமியார் அப்படி போய் நின்றுதான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு என்ன வேலையோ பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல பாண்டிச்சேரியில இருந்து இவங்க மச்சான் வேற கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு, இவரை நம்பிடாதீங்க, இவரு காசு அடிச்சுட்டு போயிடுவாரு, இவரு ஏதாச்சும் பண்ணிடுவாருன்னு அவர் ஒரு பக்கம். இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க நாட்டை இல்ல என்னன்னு தெரியல. சரி வேற இப்ப வேற அவருக்கு என்ன சொல்ற உத்தேச பட்டியல தான் சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையா இல்லையான்னு தெரியல. இவரு மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறைக்கு அமைச்சரா வர போறாராம். எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் உட்கார்ந்து இருக்காரு அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன், அவரோடதுல நீங்களே நிறைய டாக்குமெண்ட்ரி பேசியிருக்கீங்க மேடம், இசை மேடம். வாச்சாத்தி வழக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு சொன்ன இவங்க அந்த வாச்சாத்தி வழக்குக்கு கேஸ முடிச்சு கொடுத்ததே 2023ல தான். ஏன் புரியலன்னு தெரியல. ஒரு கிராமமே போச்சியா, அத்தனை பெண்களை அவ்வளவு சீரழிவு பண்ணி அவ்வளவு கொடுமை நடந்திருக்கு. அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு இளைஞர்கள் இதை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த வாட்டாட்சி வழக்கு போய் பார்த்துக்குவாங்க. மனசெல்லாம் பதறும், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு கஷ்டம் நடந்திருக்கு. ஆனா அந்த கேஸ்ல முக்கியமான ஆளா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அண்ணன் பக்கம் வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல கீர்த்தனா மேடம் வேற இருக்கிறாங்க. அவங்கள பத்தி எனக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸுங்க இசை. நல்லா ஒரே ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை பார்த்திருக்கேன். எப்படி சொல்றது, அப்பெல்லாம் டிவிகேவா, நான்லாம் அந்த கட்சிக்கு எல்லாம் போக மாட்டேங்க, இண்டிபெண்டன்ட் பொலிட்டீஷியன் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட ரீல்ஸ் இதெல்லாம் மேபி இந்த வீடியோ ஏதாச்சும் அவங்க கண்ணில் பட்டு பார்த்தாங்கன்னா கூட அந்த ரீல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நாங்க எல்லாரும் கேட்கிறோம், அந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர், அப்புறம் பாமக எல்லாத்தோட ஸ்போக் பர்சனும் உட்காந்துருக்கோம். அப்ப நாங்க எல்லாம் கேட்கிறோம், ஏமா நீ டிவிக்கேன்னு சொல்றாங்க அப்படியாமா அப்படின்னு. எதுக்கு இந்த சீட்டு கொடுக்கறதுக்கு கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க பேசியிருக்கோம் ஐபிசில. நானும் இண்டிபெண்டன்ட் பொலிட்டிஷியன், நான் ஒரு ஸ்கிரிப்டோட வந்திருக்கேன், என்னாலலாம் ஒரு நடிகர் பின்னாடி நம்பி எல்லாம் போய் என்னோட இதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிக்க முடியாது, நான் மக்களுக்காக உழைப்பேன், மக்களுக்காக பேசுறேன்னு இவ்வளவு பேசினாங்க. ஆனா அங்க என்னமோ பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி பேசும்போது நம்ம அதுக்கு பதிலும் கொடுத்தோம். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு மதிமுகம் உங்க சேனல்ல கூட அவங்களை கூப்பிட்டுருந்தாங்க நம்ம நேர்காணல், அதாவது நேர்பட பேசிட்டு இருக்கிற அந்த ஈவெண்ட்டுக்கு. அப்ப உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்க இண்டிபெண்டன்ட் பொலிட்டிஷியன் தான் போட சொல்லியிருப்பாங்க. ஆனா திடீர்னு எப்படி சிவகாசியில போய் நின்னாங்க. அதுவும் சிவகாசியில அவங்க பேசின விஷயம், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களை பேச விட மாட்டேங்கிறாங்க, இந்த அதிமுக கட்சி தான் இப்படி எல்லாம் பண்ணுது, அதிமுக தான் எல்லாம் செய்யுது, இவ்வளவு பேசியம்மா. இன்னைக்கு உங்க தலைவர் அதிமுகவே பாதியா உடைச்சு
அங்க போய் நின்னு சால்வை போத்திட்டு இருக்காருமா. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நல்லது நாங்க செய்யறோம்னு அவங்களா வந்து சேர்ந்துக்கிறாங்க. எனக்கே புரியலைங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்த செய்ய போறாங்கன்னு நம்பணும். ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு எனக்கு இருக்கிற ஒரே கவலையில இது ஒண்ணுதாங்க இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பெரிய இடத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் சாதாரணமா இல்ல. யாரையும் குறை சொல்லணும்னு சொல்ல. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது ஒண்ணும் சும்மா கட்டு டேக்கு ஓவர்ன்னு சொல்லி பேக்கப் பண்ணிட்டு போற விஷயம் கிடையாது. இது ஒரு ஒரு மக்களினுடைய பிரச்சனை. இங்க உண்மையாலுமே நான் நேத்து பாக்குறேன், 2 பாட்டிமா வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சாமி நாங்கெல்லாம் ஓட்டு போடல, யாரு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல சாமி, எங்க பேரம்பேத்தி எல்லாம் போட்டாங்களாட்டு இருக்கு, இப்படி நடந்துருச்சுன்னு. இது வந்து தபால் வாக்குகளை குறிப்பிட்டு சொல்றீங்களா? இல்ல, தபால் வாக்குகள் குறிப்பிட்டாலும் அதுலயும் டிஎம்கே தான் முன்னிலையில இருக்கு. அதுல எல்லா டேட்டாவும் எல்லா விஷயமும் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் பாமர மக்கள் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண மக்கள் வந்து இப்ப கூட யோசிக்கிறாங்க, ஃபீல் பண்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு தலைவர் இவரு கூட நேற்று எக்ஸ் வலைதளத்துல எது நீங்க போட்டிருந்தாலும் நான் ஒன்னும் பெருசா யோசிச்சிருக்க மாட்டேன். ஆனா இந்த கொளத்தூர் எல்லாம் இழுத்து அவர் போட்டது எனக்கு ரொம்ப வலிச்சுது. ஏன்னா கொளத்தூரை வந்து நீங்க அடிச்சிட்டீங்க, 12 மினிஸ்டரை நான் தூக்கிட்டேன்னு, இதெல்லாம் கெட்டா? இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா நீங்க பேசுறீங்களா? உண்மையாலுமே கொளத்தூருக்கு போய் பாருங்க, அங்க எத்தனை நல்ல திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டுல எத்தனை மினிஸ்டர் எப்படி வேலை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அரசியல்வாதினா உங்களுக்கு சாதாரணமா போயிட்டா, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சாலும் வீட்டுக்கு முன்னாடி ஆள் நிற்பாங்க, போய் பார்க்கணும். அவங்க என்னமோ சும்மா வண்டி எடுத்துட்டு போறாங்க வராங்கன்னு நம்ம யோசிக்க முடியாது. அத்தனை மக்களுடைய பிரச்சனை கேட்கணும். ஏன்னா எந்த டைம் போன் பண்ணாலும் போய் அங்க நிக்கணும். என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு என்ன விடையும்னு சொல்லணும். அதை தாண்டி எத்தனை, அதாவது எவ்வளவோ ஆப்போசிஷன்ஸ் வரணும், அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சும்மா வந்து யாருமே இங்க வந்து பந்தா விடுறதுக்காக எதுவும் செய்யறது இல்ல. அவங்க அந்த இடத்துல அந்த ஹாட் சீட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க போய் உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். இன்னைக்கு கூட டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர் பேசுறாங்கல்ல, எங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு, அந்த 108 தொகுதி தானே இருக்கு, அதுக்கு ஆட்சி அமைக்கணும் தான் பார்த்து வேணுங்கிறாங்கல்ல, அதனாலதானே நாங்க காங்கிரஸ் உள்ள கூப்பிட்டுக்கிட்டோம், அதனாலதானே இவங்க ஆதரவை கேட்டுக்கிட்டோம். அப்ப அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் அந்த மாதிரிதான். இப்ப நீங்க பேசுன மாதிரி உங்களால நடக்க முடியல. அந்த 200 யூனிட் கரண்ட் கூட நான் பேச வந்தேன் இல்லைங்க சார். அந்த 200 யூனிட் கரண்ட் நீங்க என்ன சொன்னீங்க, எல்லாத்துக்கும் விட்டுருவோம், எல்லாம் பண்ணிடுவோம், அப்புறம் எதுக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை? நாங்க கூட என்ன சொல்லுவோம், 1000 ரூபாய் பணம், அது 10 வருஷத்துக்கான ப்ரோக்ராம், அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் சேர்ப்போம், அடுத்தடுத்த நிலைக்கு சேர்த்தோம். அத்தனை விமர்சனத்தையும் தாங்கிட்டு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைவு பண்ணிட்டு போகும்போது 1,31,00,000 பெண்களுக்கு அதை கொடுத்தாரு. 1000 ரூபாய் பணம் சொன்ன மாதிரி சொன்ன தேதிக்கு, அதுவும் ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தும் போது கெட்டா எதிர்த்து நின்று பிப்ரவரி 13ஆம் தேதி 5000 ரூபாய் மொத்த பணத்தையும் எடுத்து போட்டிருக்காரு. சரிங்களா? அதாவது எல்லாத்தோட அக்கௌண்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காருன்னு சொல்ல வரேன். அது போக இன்னொன்னு 1000 ரூபாய் மட்டும் இல்லைங்க, அந்த இனிமேல் வருஷம் கோடை காலம் சிறப்பு இந்த கோடை கால தொகை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, அந்த 2000 ரூபாய். அதையும் அவர் நோட் பண்ணி வச்சுக்கணும் சிஎம் சார். இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க எனக்கு ஒண்ணு புரியலைங்க. அங்க யாருங்க பினான்ஸ் மினிஸ்டரா வருவா, கொஞ்சம் சொல்லுங்க. நான் யோசிக்கிறேன். சுகாதாரத்துறை பரவாயில்ல விடுங்க, நினைக்கிறேன் அது வந்து எங்க ஊர் பக்கம் தான் ஒரு மேடம் இருக்காங்க. நான் வந்து கிண்டல் அடிக்கவே சொல்லிங்க, எனக்கு உண்மையா ஒரு சிரிப்பும் வருது. அந்த கவுண்டபாளையத்துல ஜெயிச்ச வேட்பாளர், நான் நினைக்கிறேன் கனிமொழின்னு நினைக்கிறேன் அந்த மேடம் பேரு. அவங்க டாக்டர் கனிமொழி. எதுல டாக்டர் அப்படின்னா அஸ்ட்ராலஜில. அவங்க கேன்சருக்கு மருந்தே வந்து அஸ்ட்ராலஜில இருக்குன்னு சொன்னவங்க. ஒருவேளை சுகாதாரத்துறை அவங்களுக்கு போகுமோ என்னமோ தெரியல, ஏன்னா அவங்கதான் எல்லாமே பார்த்து சொல்லிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு அஸ்ட்ராலஜின்னு சொன்னோன்னே இதை நான் சொல்லியே ஆகணும் இசை. அதாவது இப்போ நிறைய பேருக்கு போடுறாங்க இந்த ரத்தன் பண்டிட்டா, ரத்தன் பண்டிட் வெட்வேல் இல்லையா அவர் பேரு. அவர் ஊரெல்லாம் இங்க குளித்தலை, ஈரோடு கிட்டதான். அவருக்கு கொடுத்தத என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஏன் புடுங்கிட்டாங்க அவரை, ஒரு ஜோதிடரை அப்படி வச்சதுல என்ன தப்பு, ஜோதிடரை இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு. நான் சொல்றேன், ஜாதகம் பாக்குறதையோ இல்ல ஜோதிடர் அப்படிங்கறதுனாலயோ நாங்க நிராகரிக்கணும் பண்ணணும்ல இல்ல, அது அவங்களோட விருப்பம். அதனாலதான் பிரேமலதா மேடம் ரொம்ப டைரக்டா சொன்னாங்க, அவங்க உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா நீங்க பர்சனலா வச்சுக்கோங்க,
அத வந்து நீங்க வந்து அரசாங்கத்துக்கு ரீதியா வச்சீங்கன்னா இது மத சார்பற்ற கட்சின்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோன்னு தான் கேட்டாங்க. அப்ப இது உங்களுக்கு யாருக்கும் தப்பா தெரியலையா? சரி, இன்னொன்னு கேக்குறேன். அந்த ஜோதிடர் ரொம்ப நல்லவராமா. எல்லாரும் வந்து ரீல்ஸ்ல ஒவ்வொரு ஜோசியாரும் ஒரே சந்தோஷம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் நீ அரசாங்க பதவி கிடைச்சிரும்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. ஆனா அதே ஜோதிடர் தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இனிமேல நீ என் முன்னாடியே வந்து நிற்க கூடாதியா அப்படின்னு வெளியே பரப்புன கதையெல்லாம் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும். அதுவும் அவர் எவ்வளவு நல்லவருன்னா ஒரு ரீல் கூடி பார்த்தேன் அவரோடது. நான் வந்து இந்த உலகத்துல ஒரு 300 பேரையா 3000 பேரையா செலக்ட் பண்ண போறேன். நான் ஒரு கவனம் சொல்லி கொடுக்க போறேன். அதை செஞ்சீங்கன்னா நீங்க பெரிய பணக்காரர் ஆயிடலாம். இந்த மாதிரி நல்ல ஜோதிடர் யாருமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அந்த அவ்வளவுதான் அனுதினமும் நிறைய ஜோதிடர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு ஜோதிடர் அவங்களோட ஸ்டைலே மாறிடுச்சு. எல்லாம் நல்ல ஜோதிடர்களும் பாருங்க, இன்னைக்கு யாருமே குறையாம எந்த ராசியை பற்றியும் தவறா சொல்றது இல்லை. எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. நீங்க வந்துருவீங்க, இந்த வருஷம் உங்க ராசி பலன் நல்லா இருக்கு, நீங்க எப்படியாச்சும் ஜெயிச்சிருவீங்க, இப்படிதான் பேசுறாங்களே தவிர இவர் மாதிரி நான் இங்க போய் நின்னு இப்படி இதை பண்ணிடுவேன், அங்க போய் நின்னு அப்படி அதை பண்ணிடுவேன்ல எந்த ஜோதிடரும் சொல்லல. நான் சொன்னதாலதான் இவங்க சிஎம்மா உட்கார்ந்தாங்க, நான் சொன்னதாலதான் இவங்க பிஎம்மா உட்கார்ந்தாங்கல்ல யாருமே சொல்றது இல்ல. எல்லாம் நல்லது செய்யுங்க, 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, நல்லா உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, நல்லா பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இந்த மாதிரி எல்லா நல்ல ஜோதிடர்களும் நல்ல விஷயங்களை தான் பேசுறாங்க. இவரு மாதிரி எங்கிட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு, நான் கொடுத்து நீ பெரிய பணக்காரர் ஆயிடுவ, இல்ல நீங்க பெரிய லெவல்ல வந்துருவீங்க, அதுல 10% ஷேர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் எந்த ஜோசிகரும் கேட்கல. புரிஞ்சுதுங்களா? எந்த நல்ல ஜோசிகர் யாரும் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு தாற்பயம் இருக்கு. அந்த ஜோதிடர் அப்படிங்கிற அந்த குணங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நீங்க நல்லா போய் பாருங்க, கிளி ஜோசியம் பாக்குறவங்க இல்ல கையில குறி பாக்குறவங்க கூட 100 ரூபாய்னா 100 ரூபாய் தான் வாங்குவாங்க. அதுக்கு மேல கொடுத்தா கூட இல்லம்மா என்னோட ஃபீஸ் இவ்வளவுதான், என்னோட தொழிலுக்கு நான் நியாயமா இருக்கேன்னு சொல்றதுதான் ஒரு ஜோதிடர் தொழில். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நான் வந்து இவ்வளவு உங்களுக்கு வந்து இவ்வளவு கொடுக்க போறேன், இவ்வளவு பதவி எல்லாம் நான் உங்களுக்கு பண்ண போறேன், நீங்க 10% எனக்கு ஷேர் தரணும், நீ மட்டும் நல்லா இருந்தா போதுமா, நானும் நல்லா இருக்கணும்னு சொன்ன ஜோதிடர் யாருமே இல்லைங்க. அப்படின்னு பார்த்தா இவருக்கு பிடிச்சதுன்னா அதான் பிரேமலதா மேடம் சொன்ன மாதிரி நீங்க தனியான வச்சுக்கோங்க, எங்களோட எல்லாம் கொண்டு வந்து சேர்க்காதீங்கன்னு சொன்னது விஷயம். அதனால அவரை பதவியில இருந்து நீக்கிட்டாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு. ஏன் இதெல்லாம் கூட ஒரு இன்னைக்கு நிறைய பேர் அதை புரிஞ்சுட்டாங்க. டிவி கேட்க ஓட்டு போட்ட நிறைய மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, அதை புரிஞ்சு பேசுறாங்க. அதனால அந்த தெளிவு இருக்கட்டும். ஏன்னா ஜோதிடர்ன்றதுக்காக எல்லாம் அவங்களை நிராகரிக்கணும்னு பண்ணல. இது மதசார்பற்ற கட்சி அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது இதையே இல்ல உள்ள இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு அவர் ஒன்னும் அவ்வளவு நல்ல பேக்கப் இருக்கிற ஒரு ஆளும் கிடையாது. அவரை பத்தி போட்டு பார்த்தா 2008 பெரிய கட்டுரையே குமுத புக்ல எல்லாம் வந்திருக்கு அவரை பத்தி. அவர் எப்பேற்பட்ட ஞானி, எப்பேற்பட்ட தொழில் சாரி எப்பேற்பட்ட வேலையெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது இவரையா விஜய் கூட வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த ஆஸ்பெக்டையும் நம்ம கொஞ்சம் இதை சிந்தனை பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லிடணும். இன்னைக்கு சனாதனம் அப்படின்னு சொன்னனால பெரிய இந்துக்கள் எதிர்ப்பு தாண்டி எங்க அக்கா வானதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சதானத்தை தூக்கி நிறுத்தி கோவை வடக்குல பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டாங்க. அக்கா மொத்தமும் போச்சு. போன டைம் 4 தொகுதி, இப்ப ஒண்ணுமே இல்ல அப்படின்ற அளவுக்குதான் அக்கா இருக்கிறாங்க. ஆனா அந்த அக்கா எல்லாம் நிறைய பேசிட்டாங்க. திரும்பவும் சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயத்த போய் ரீபேக் பண்ணி போட்டு பாருங்க. மக்களை பிரிக்கும், மக்களை பாதிக்கும் சனாதனத்தை நான் ஒழிப்பேன் தான், அதாவது ஏத்துக்க மாட்டேன்னு தான் அவர் சொன்னார். ஏங்க எந்த ஒரு நம்பிக்கையும் கஷ்டப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் நம்ம நினைச்சதே கிடையாதுங்க. சனாதனத்துக்காக இவ்வளவு பேசுற சனாதனம் என்ன, அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அது உங்களுக்கு தைரியம் இருந்தா எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லுங்க பாக்கலாம். அது யாருக்கும் சொல்றதுக்கு முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு சனாதனம்ன்றது மட்டும் சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி அவர் என்ன வார்த்தையை சொன்னாருன்னு யாராச்சும் பேசுறீங்களா? யாராச்சும் அதை பாக்குறீங்களா? ஏன் இதெல்லாம் தெரியாம அவரே சொல்றாரு, மக்களை பிரிக்கக்கூடிய இந்த சனாதானத்தை நாங்கள் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்ப மக்களுங்கிற விஷயம் உங்களுக்கு வராது. அது வந்து தலையில ஏறவே ஏறாது. நீங்க வெறும் இந்த சனாதனம்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுதான் அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னா இதை எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு போகுது, இதையெல்லாம் நம்ம அண்ணன் சிஎம் அவர்கள் எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு போக போறாரு அப்படிங்கறதுலாம் தெரியல.
இது எல்லாமே பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி. கண்டிப்பா எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறாரு, என்னென்ன சவால்கள் எல்லாம் சந்திக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். நிறைய தகவல்கள ம். பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.